முழுக்க 5000 கிராமங்கள் நேரடியாக போகிறோம். 5000 கிராமம் மட்டும்தான் இருக்கானா? கிடையாது. 10,000த்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் நம்ம கிராமங்கள் இருக்கு. அதில் இப்போ ஒரு 5000 கிராமங்களை நாம் நேரடியாக செஞ்சுட்டு அழைப்புதலை வாங்கிட்டு வரோம். அதன் ஒரு பகுதியாக அவங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம். எதற்காக இந்த மாநாடு? இந்த மாநாட்டில் நாமெல்லாம் பெருந்திரளாக கலந்துக்கிட்டால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னா, வரலாற்று ரீதியாக பார்த்தோன்னு சொன்னால் பேரரசர் பெரும்படுக முத்தரையருடைய 1350வது சதய விழா பிறந்த நாளை தான் சதய விழான்னு சொல்கிறோம். நம்ம பேரரசருக்கு வயசு 1350 கொண்டாடி முடிச்சிருக்கோம். வேறு எந்த சமூகத்துக்குமே இவ்வளோ பெரிய வரலாறு கிடையாதுங்க. 1000 கால வரலாறே கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோன்னா தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர் இருக்கோம் நம்ம மக்கள். அதில் 80லேருந்து 90 லட்சம் பேர் ஓட்டு போட தகுதி உடையவங்களாக இருக்கும். நமக்கு வாக்கு இருக்கு. 90 லட்சம் பேர்த்துக்கு ஓட்டு போட தகுதி இருக்கு நம்ம சமூகத்தில். பெரும்பான்மையான சமூகம், மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம். இந்த சமூகத்தை அதிமுக திமுக போன்ற கட்சிகள்லாம் பெருசா மதிக்கிறதே இல்லை. அது என்ன காரணம்னு பார்த்தா, நாம சமூகம் பார்த்து வாக்களிக்கிறது இல்லை ஒன்று. அடுத்து நமக்கான ஒரு அமைப்பை, இந்த ஊர்ல இருக்கோம், இந்த ஊரில் சங்க கொடியும் நல்லா பறக்குது, ஆக்டிவாக இருக்குது இந்த ஊர் எப்படி இருக்குது? உயிர் போட இருக்க கிராமம் அப்படின்னா இந்த கிராமத்தை சொல்லலாம். இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க இந்த சமூகம் இருக்கணும். ஆனால் ஒரு சில பகுதிகளில் படிப்பறிவு இல்லாதங்கிறத விட சமுதாய விழிப்புணர்வு இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க தேர்தலில் நிற்கும் போது கூட அவர்கள் வேற சமூகத்துக்கு வாக்களிச்சுட்டு அவங்க பாட்டில் கடந்து போயிடுறாங்க விவசாய வேலைக்கு. அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சமூகம் தமிழ்நாட்டில் 1,25,00,000 பேர் இல்லை, பொய் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையை நாம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி வன்னியர் சமூக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற பேரில் வருஷத்துக்கு ஒரு தடவை பெரும் கூட்டமாக கூடுவாங்க. அதுக்கு பேர் தான் மாநாடு. 5 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் கூடுவாங்க. அதே மாதிரி பறையர் சமூக மக்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு என்கிற பேரில் பெரும் கூட்டமாக கூடுவாங்க. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்து அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் பயப்படுறாங்க. அதிமுகவில் எடப்பாடியும் திமுகவில் இப்போ இருக்க மு.க. ஸ்டாலினும் இந்த சமூகம் பெரும் கூட்டமாக கூடுறாங்க, இவர்களை நாம் கூட்டணியில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா உள்ளாட்சி பிரதிநிதி ஆவதற்கான வாய்ப்பு கொடுத்ததான் இவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் பெற முடியும். அப்படி நம்மளே அவங்க சிந்திக்கணும். இந்த 90 லட்சம் ஓட்டும் நமக்கு கிடைக்கணும்னா, நீங்க சொன்னீங்கல்ல சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு, அந்த கூட்டணியில் போனால் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும், அதிமுகவோ திமுகவோ. இப்போ நம்ம அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த மாநாடுலாம். மாநாட்டில் நாம் ஒரு 5 லட்சம் பேர் கலந்துக்கிறோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் முத்திரையர்கள் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது தமிழ்நாட்டில். ஆகையால் இவர்களை கூட்டணி அந்தஸ்தில் வச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுக்கணும், உள்ளாட்சி பிரதிநிதி ஆவதற்கான வாய்ப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்தா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவர்கள் ஒரே தலைமையில் இருக்காங்க. வன்னியர்கள் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ ஒற்றை தலைமையா, அதே மாதிரி பறையர் சமூக மக்கள் எப்படி விடுதலை சிறுத்தைகளை ஒற்றை தலைமையா ஏற்றிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த முத்திரையர் சமூகமும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தையும் தமிழர் தேசம் கட்சியையும் தான் கையில் வச்சிருக்காங்க. அவங்க சொன்னாதான் கேட்பாங்க. அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாநாடு. மாநாட்டில் நாம் கலந்துக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கான அரசியல் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால், படித்த பிள்ளை இப்போ படிக்கிறான் பாருங்க, 7வது 8வது, இவனாவது படித்து முடித்து வரும்போது அரசு ஊழியர் ஆகணுங்க தகுதி இருந்துச்சுன்னா. ஆனால் இல்லையே, எல்லாம் சென்ட்ரிங் வேலைக்கு போகிறான். இப்போ இருக்க இளைஞர்களை எல்லாம் கேட்டால் 10வது முடித்தேன் 12வது முடித்தேன் காலேஜ் போனேன், என்ன பண்ணிட்டு இருக்கான்? சென்ட்ரிங் வேலைக்கு போகிறேன், கொத்தனார் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான். இது மாறணும். இது அதுவாக மாறாது. நீங்களெல்லாம் மாறி இருக்கீங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த சமூகத்தை ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா வீதிக்கு வந்து நிற்கிறீங்க. நாங்கள் இதை விட 3வது மாநாடு நடத்துகிறோம். முதல் மாநாடு இல்லை, 2 மாநாட்டுக்குமே மாநாட்டை சிறப்பாக செஞ்சது இந்த சமூக மக்கள் தான். முழுசாக வந்து கலந்துக்கிட்டீங்க. மதுரையில் நடந்த மாநாட்டிலையும் ஒரு 3 லட்சம் பேர் கலந்துக்கிட்டு
எடப்பாடியே பயந்து போகிற அளவுக்கு நம்ம சமூகம் கலந்துக்கிட்டோம். இப்போ அதை விட அதிகமாக 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கான அரசியல், நமக்கான பொருளாதாரம், நமக்கான வேலை வாய்ப்பு, படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது மேடையிலலாம் வந்து பேசலாம் தேவையில்லை. வாகனம் ஏற்பாடு பண்ணுவாங்க, அங்கே திருச்சியில் வந்து இறங்குங்க. மாநாட்டில் அதிகபட்சம் 9 மணி வரைக்கும் பேசுவோம் நைட்டு. அதிகபட்சம் உட்காந்து நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். இந்த சமூகம் மாநாடுங்கிற பேரில் பெரும் கூட்டம் கூட்டிட்டாங்க, இவங்களை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினா மட்டும் போதும், நமக்கானது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எல்லாம் மறக்காமல் ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கம்மா வேலையெல்லாம் கிடையாது, லீவு. இல்லைன்னா நம்ம திங்கக்கிழமை வச்சுட்டோம்னா திமுககாரன் அதிமுககாரன் என்ன நம்ம பண்ணுவான், உங்களெல்லாம் கம்மா வேலைக்கு அமுச்சு விட்ருவான், கும்பலை எப்படியாவது குறைச்சி விட்டுருவோன்னு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஞாயிற்றுக்கிழமையாக வச்சுட்டோம். எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு நமக்கான அரசியல் வென்றெடுக்க உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கிராம பெரியோர்களுக்கும் சங்கத்தினுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி இப்போ எங்க பின்னாடி வாங்க, ஏன் நீங்களாம் பின்னாடி